வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எல் கார்னிடைன். சரிங்களா? ஃபேஸ்புக்கை திறந்தா இதை பற்றி எக்கச்சக்கமான விளம்பரம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் தன்னைத்தான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க. சரிங்களா? இவங்களை பற்றி நம்ம கடைசியாக பேசிக்குவோம். எவ்வளோ சீக்கிரம் பேசி முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பாயிண்ட்டாக பேசிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட், இந்த எல் கார்னிடைன் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை, 2 அமினோ ஆசிட்ஸ் தான். மித்தோனின், கிளைசின். சரிங்களா? அவ்வளோதான். இது எங்கே உற்பத்தி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலையே உற்பத்தி ஆகுது. கிட்னியில், லிவரில், கல்லீரல், சிறுநீரகம். சரிங்களா? இது உணவு மூலமாக கிடைக்குதானா? நிச்சயமாக கிடைக்குது. ரெட் மீட்டில் கிடைக்கும். ஆட்டுக்கறி, பன்றிக்கறி, மாட்டுக்கறி, முட்டை, மீன் இதிலெல்லாம் இருக்குது. சரிங்களா? இதனுடைய வேலை என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த வீடியோவில் இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம கொழுப்பை எரித்து நமக்கு நம்மளுடைய செல்களுக்கு கொண்டு போய் எனர்ஜியாக கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் இந்த எல் கார்னிடைன் பண்ணுது. ஆனால் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இவங்கெல்லாம் வராங்க பார்த்தீங்களா, இந்த விளம்பரத்துக்கெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாம் இது ஒரு ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்டு சுவிட்சர்லாந்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. இப்போ அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த கொழுப்பை எரித்து செல்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற வேலை தான் இந்த எல் கார்னிடைன் பண்ணுது. சரிங்களா? இன்சுலின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கூட்டாமல், கொழுப்பின் அளவை கூட்டாமல், ரத்தத்தில் இருக்க செல்களுக்கு தேவையான சர்க்கரை கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் இன்சுலின். அதே மாதிரி தான் இதுவும் அதனுடைய வேலையை செய்யுது. ஆனால் இவங்க ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட் மாதிரி இதை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி நம்மளை மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார், ஃபிட்னஸ் ஐக்கான், தன்னைத்தான் சொல்லிக்குவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாழைப்பழம் சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, பழைய கஞ்சி சாப்பிடு, ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிடு, அதில் இல்லாததா, ப்ரோட்டீன் சிக்கன் சாப்பிடு, அப்படி இப்படின்னாலும் சொல்லுவார். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாருங்க, க்ரீஆம்ப் இதை எடுத்துக்கோங்க, இது வேறு லெவல், இதில் மசில்ஸ் பில்டு பண்ணுறதுக்கு அப்படின்னு அதை பற்றி பேசுவார். கடைசியாக என்ன தெரியுமா சொல்லுவார், ராஜா போகிறேன், நான் ஒரு விளம்பரத்துக்கு வரேன், ஆடுறேன், பாடுறேன் அப்படின்னா அது ராஜா போரான்னு பண்ணுறாரு. ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு வரும்போது அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அது காசுக்காக நான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவர் காசுக்காக பண்ணுறாருன்னா அப்போ இந்த மூணையும் பார்த்துட்டு நம்புகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம அண்ணன் சொல்லிட்டாருப்பா அப்படின்னு. அப்போ அதை என்ன பண்ணுறது? அப்போ அவங்கள ஏமாத்துற மாதிரி இல்லை. ஒன்று நீ இதில் நிலையாரு, அதில் நிலையாரு, இல்லைனா அதில் நிலையாரு, எதுலேயுமே நிலையாக இல்லாமல் காசுக்காக நான் பண்ணுறேன்னு இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை நீ யூஸ் பண்ணுறீங்களே, அது தப்பு இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் பெருகுது. நான் வன்மத்தினால சொல்கிறேன், பொறாமையினால் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை பற்றி கவலை இல்லை, நல்லது சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம நேச்சுரலாக பண்ணுறோம், நான் நல்லது சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்களே, அது தப்பு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஷீலாஜித்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்தவங்க எல்லாருமே மெடிசன் எடுத்து பாடி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷீலாஜித்தை எடுத்துக்கோங்க, அதில் போலிக் ஆசிட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மசில்ஸ் பில்ட் ஆகும், எனர்ஜி கொடுக்குங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஸ்டெராய்டு பாடியை முன் வச்சு சொல்கிறாங்க. அவங்களுடைய அடையாளம் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்து அந்த என்ஹான்ஸ் பாடியை தான் காமிக்கிறாங்க. இப்போ தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இதை எடுத்து தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டுக்கும் ப்ரமோட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த சப்ளிமெண்ட்டை ரொம்ப தாழ்வாக, ரொம்ப மட்டுப்படுத்தி அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள், இவர் ஆல்ரெடி ஷீலாஜித்துக்கு வந்தவர் தான். அப்போ என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பாடி காமிச்சு நான் ஷீலாஜித் எடுக்கிறேன், நல்ல ரிசல்ட்டு அப்படின்னாலும் சொன்னார். என்னோட கோடை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். பாடி மெடிசன் பாடி. ஆனால் இதுக்கு ப்ரமோட் பண்ணுறது இந்த ஷீலாஜித்து ஆயுர்வேதிக் நேச்சுரல் சப்ளிமெண்ட்டு. சரிங்களா? இமாலயாவிலேருந்து கிடைக்கிது அப்படி இப்படின்னு அதுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை எடுத்துக்குங்க, இந்த எல் கார்னிடைன் எடுத்துக்குங்க, ஃபேட் லாஸ் ஆகும், நீங்கள் என்ன தான் டயட் பண்ணாலும், என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அப்படிங்கிறத இந்த ஒர்க் அவுட்டையும் டயட்டையும் ஒரு பொருட்டே இல்லாத மாதிரி சொல்லி இதை முன்னிறுத்தி பேசுகிறாங்க, இந்த எல் கார்னிடைனை. இதே வேலை தான் அந்த ஷீலாஜித்துக்கு வந்த அந்த என்ஹான்ஸ் பாடி பில்டர் அத்தனை பேரும் சொன்னது. கிரேட்டின் எடுத்து 5 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படிம்பாங்க.
கேளுங்களேன். இருக்கும். ஆனா நீங்க கிரியாட்டின் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமமா 4 to 5 liters ஆஃப் வாட்டர் குடிச்சே ஆகணும். இல்ல என்னால முடியல அப்படின்னா பெட்டரா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதனாலதான் நான் கபிவா ஷிலாஜித்தை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். கிரியேட்டின் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அது நான் வந்து நிறைய பேரால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐ ரெக்கமெண்ட் கபிவா ஷிலாஜித் கோல்ட். இப்போ பார்த்தீங்களா, குடிச்சே ஆகணுமா. அந்த பாடி பார்த்தீங்களா, எல்லாமே வந்து மெடிசன் எடுத்த பாடி. ஆனால் அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. எப்படின்னா இதை எடுத்துக்குங்க அப்படின்னு. அந்த பாடி பார்க்குற நம்ம ஏமாந்துருவோம், இதை எடுத்துட்டு அவங்க இப்படி ஆகிட்டாங்கன்னு. இப்போது ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி இருந்ததை ரொம்ப தாழ்வாக கேவலமாக பேசி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போவும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. சரிங்களா. அது இல்லாமல் பயப்படுத்துகிறாங்க. குடிச்சே ஆகணும், எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி இதை விற்கிறாங்க. இப்போ இந்த தம்பி அதே வேலையை தான் செஞ்சார். என்னதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும், என்னதான் டயட்டை ஃபாலோ பண்ணாலும், அந்த ஷீலாஜித்துக்கு என்ன சொன்னார், இது எடுத்துக்குங்க வேற லெவல் அப்படின்னாரு. இப்போ வந்துட்டு இதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. காரணம் காசு. இவங்க வந்து ஓரளவுக்கு பாடியை ரெடி பண்ணிட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதனால மக்களுக்கு எந்த யூஸுமே இல்லை. சரிங்களா. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளைய ஏமாத்துறாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாண்டி சக்தி அவரும் அப்படித்தான். ஒரு பாவப்பட்ட பையனை பிடிச்சிக்கிறது, அவன் மேலே கொஞ்சம் காசை போட்டு அவனை ரெடி பண்ணுறது, அதற்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது. அவரை பற்றி ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த காசு கொடுக்காத பையனை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, மிரட்டுறாங்க. ரொம்ப பயங்கரமான ஃபிட்னஸ் ட்ரெயினர் மாதிரி நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் தனித்தனி காமிச்சிக்கிறாரு, ஃபேஸ்புக்கிலலாம், யூடியூப்லலாம். ஆனால் காசு கொடுத்து பண்ணுறவனை அடிப்பார. ட்ரைனிங் எல்லாம் ஒன்று தானே. அவன் தப்பு பண்ணாலும் அடிக்கணும்ல. ஆனால் அவனை அடிக்கிற வீடியோவெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவனை அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவன் காசு கொடுக்குறான். இப்படி மக்களை ஏமாத்துறாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைண்ட்டு, இந்த அது, இந்த இது, இந்த 60 days டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 70 days, 80 days, 90 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னலாம் சொல்லி மக்களை காமிச்சு அதன் மூலம் இவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். இவங்கனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இப்போது இந்த L-கார்னிடைனுங்கிறது வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ். இதை வந்துட்டு ஒரு ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட் மாதிரி நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நம்மளால கிறுக்கான்னு நினச்சா இந்த வேலையை செய்வாங்க. சரிங்களா. ஃபிட்னஸ் ஐக்கான் அப்படிங்கிறது அவங்களாம் வேறு நண்பர்களே, அவங்களாம் வேறு. சரிங்களா. அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். இப்போது இந்த இந்த விளம்பரத்துக்கெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு தம்பி இப்படி குடிக்கிறாரு. அதில் ஒன்றுமே இல்லை நண்பர்களே, சும்மா கவுக்குறாரு. ஏமாத்து வேலை. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். குடிக்கிறது ஒருத்தர் வந்து இப்படி பாட்டில் ஓப்பன் பண்ணி இப்படி தண்ணி குடிக்கிறதுக்கும் சும்மா இப்படி வாயில் வச்சிருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கான்னு ரொம்ப ஏமாத்துறாங்க. இப்போ இதில் ஒரு லேடியை காமிக்கிற பாருங்க. ஒரு பொண்ணு ரொம்ப ஆபாசமான உடையில் வருவாங்க. உனக்கு ஏன் கண்ணு அங்கே போகுது, உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, இப்படியெல்லாம் கேட்குற கிறுக்கனுங்கெல்லாம் இருப்பானுங்க. அதை பற்றி கவலை கிடையாது. சரிங்களா. அவங்க வந்து பாடியில் அப்படி பெரிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க ஒவ்வொரு வீடியோ, அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணும்போது இவங்க பாடி அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதை எடுத்து எனக்கு ஆச்சு, அதை எடுத்தாச்சு, இதை எடுத்து ஆச்சுன்னு அந்த சேம் பாடி தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா இவங்க எடுக்கிறதே கிடையாது, ப்ரொமோட் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபோட்டோஸ் போடுறேன் பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோஸ் தான் எப்படி. சரி, நான் போய் கமெண்ட் படித்தேன். எல்லாம் ரொம்ப கேவலமாக எழுதியிருந்தாங்க. ஒருத்தனும் அதை பற்றி கேட்கவே இல்லை. இது என்ன ப்ராடக்ட், இது எங்கேருந்து வருது, இதனோட இதை சொல்லுங்கள், விளக்கத்தை சொல்லுங்கன்னு யாருமே கேட்கல. எல்லாம் தப்பாக தான் பேசியிருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு தன்னைத்தான் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. நீ என்ன இப்படி எல்லாத்தையும் இப்படி குறைய சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, நான் குறை சொல்ல, இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா. நீங்கள் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றீங்கனாலே போதும். இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எடுக்கணும், இது என்னதான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு காரியத்தை சொல்கிறேன், என்னோடய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு சப்ளிமெண்ட் உதவியோட நீங்கள் உடம்பு பண்ணாலும் அதை விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இதை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்துக்கு உடனே போகும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகும், சில பேர்த்துக்கு போகவே போகாது. அது அவங்களுடைய ஜெனட்டிக். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அதனுடைய பலன் குறைஞ்சி போயிடும். இப்போ நீங்கள் ஒரு என்ஹான்ஸ் பாடி பில்டர், நீங்கள் அனபாலிக் எடுக்கிறீங்க, அது விட்டிங்கன்னா உங்கள் உடம்பு மாறிடும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம். இப்போ நம்மளுடைய பாண்டி சக்தி அண்ணனே ஒருத்தனை ரெடி பண்ணிட்டாருன்னா அந்த பையனை அடுத்த கட்டத்துக்கு இவரால் எடுத்துகிட்டு போக முடியாது, எடுத்துகிட்டே போக முடியாது. ஏன்னா அதுக்கு டபுள் செலவு பண்ணும். பெரிய பெரிய காம்படிஷன்
நடக்கும். இந்த IFBB ப்ரோன்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டெல்லியில் மும்பையில் அங்கெல்லாம் நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கூட சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. ஏன் நம்ம முனுசாமியான சொல்லியா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, நான் மூட்டை தான் தூக்க போகணும், அவ்வளோ பெரிய காம்படிஷன் வின் பண்ணி மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர், இந்தியாவில் நடந்த அந்த இதில் ஒலிம்பியா பட்டம் பெற்றவர், அவருக்கே இந்த நிலைமை. இவங்க என்னடானா திருப்பூரில் நடக்குது, கோயம்புத்தூரில் நடக்குது, திருச்சியில் நடக்குது, தம்பி காம்படிஷன் போகிறாங்க, உங்கள் ஆசீர்வாதம் கொடுங்கன்னா என்ன மிஸ்டர் ஒலிம்பியாக்கா போகிறாரு. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் வீடியோஸில் காமிச்சு நல்லா காசு பார்க்குறது தான் உங்களுடைய வேலை. இவங்க மக்கள் மேலே அக்கறையும் கிடையாது, மக்களுடைய ஆரோக்கியத்து மேலே கவலையும் கிடையாது. நம்ம எப்படா சம்பாதிக்கலாம், நம்ம எப்படா முன்னுக்கு வரலாம். அதனால தான் ராஜா போரான் வந்து நல்லா தொப்புளி கீழே பெரிய செயின் போட்டிருக்காரு. புரியுதா நண்பர்களே? அதனால இந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து இதை எடுத்துக்க அதை எடுத்துக்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், இது உண்மையா, இது எடுக்கலாமா, இதனுடைய இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வாங்கணும். சரி, இப்போது இவங்கெல்லாம் தன்னைத்தான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்களே, ஒரிஜினல் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு நான் காமிக்கிட்டுங்களா? சில பேர்த்தெல்லாம் சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாது. நம்ம தங்க மகன் மாரியப்பனை எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இவர் தான் வட்டம் ஏதாவது ஒரு பதக்கத்தை வாங்கிட்டு வந்துடுவார். போன டைம் நடந்த பாரா ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 29 பதக்கம் வாங்கியிருக்கிறாங்க. அதில் 5 பதக்கமோ 6 பதக்கமோ 7 பதக்கம்னு நினைக்கிறேன், 6 7 எல்லாம் தங்க பதக்கம். அவங்கெல்லாம் ட்ரைனிங் போகிறது 12-1 மணிக்கு தான் போவாங்களாம் வெயிலில். ஏன்னா அதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கவங்க ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இவங்க போய் கேட்டால் கூட இரு, என்ன அவன் பண்ணுறான்ல இரு அப்படிம்பாங்களாம். அப்படியெல்லாம் தான் உடல் ஊனத்தை பொருட்படுத்தாமல் கூட இவங்க வந்து நாட்டுக்காக இவ்வளோ பெருமை சேர்த்து இவ்வளோ பதக்கங்களை வாங்கிக்கிறாங்க. இவங்கள பற்றி இங்கே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவங்க தான் ஃபிட்னஸ் ஐக்கான். சரிங்களா? ஒரு பொண்ணை குரங்குன்னு இருக்காங்க, கிராமமே குரங்குன்னு இருக்கு, ஆனால் அந்த அம்மா ஓடி ஜெயிச்சு பதக்கம் வாங்கியிருக்கு. தன்னுடைய தன் மேல் விழுந்த அந்த அவமானம், ஏமாற்றம், கேவலமான பேச்செல்லாம் வெற்றி பெற்று அதை திரும்ப காமிச்சிருக்கு நான் யாருங்கிறத. இவங்கெல்லாம் தான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரு. இவங்க கிடையாது, இவங்கெல்லாம் கிடையாது. இந்த ஃபோட்டோ போடுறோம் பாருங்களா, இவங்க கிடையாது. தன்னைத்தான் இப்படி ஆபாசமான உடைய போட்டு நிறையா ஃபாலோவர்ஸை பெருக்கி இந்த மாதிரி ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி காசு சம்பாதிக்கிறது தான் இவங்க வேலை. சரியான ஃபிட்னஸ் வழி நடத்துறது இவங்க கிடையாது. இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறதே கிடையாது. ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதே உங்களுக்கு குறியாக இருக்குது. மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறது தான் இவங்களுடைய வேலையே. அதனால நண்பர்களே, நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணுங்க. கேட்டால நான் 3 காரியத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னோட பெஸ்ட்டு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? சொல்லி முடிச்சுடுவோம் வீடியோவை. இந்த L-கார்னிடைன் பண்ணுற வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பை எரித்து செல்களுக்கு கொடுக்கறது. ஆனால் இதே வேலையை நம்ம சாப்பிடாமல் இருந்தான்னு வைங்களே, இந்த பாஸ்டிங் இருக்கும், அப்படி இந்த பாஸ்டிங் விரதம்லாம் சொல்கிறாங்களே, அப்படி இருந்தானா நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே உடம்பு தானாகவே கொழுப்புகளை எரித்து செல்களுக்கு கொடுத்துரும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்து ஃபேட் லாஸ் பண்ணுவாங்க. ஆயுர்வேதிக் மெடிசன் அது இதுன்னு எடுப்பாங்க, ஃபேட் பர்னருன்னு எடுப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, L-கார்னிடைன், இந்த மாதிரியெல்லாம் அது வந்து அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது அவங்க ஃபேட் லாஸ் சப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் புரியல, இதை முன்னாடியே சொல்லிட்டேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து உடம்பை குறைக்கிறது. சரிங்களா? இது ரெண்டாவது. மூணாவது பயிற்சி, வெயிட் ட்ரைனிங்கு, கார்டியோ, டயட்டை ஃபாலோ பண்ணுறது, ஒரு சரியான வாழ்க்கை முறை வாழ்கிறது. இதன் மூலம் வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். சரிங்களா? இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச அதுதான் பெஸ்ட்டு. வெயிட் ட்ரைனிங்கு, கார்டியோ, அப்டாமன் ஒர்க் அவுட்டு, சரிங்களா, டயட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணி இதன் மூலம் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆனால் தான் அது நீண்ட காலம் உங்கள் கூட வரும். நீங்கள் அனபாலிக் ஸ்டெராய்டு எடுத்தாலோ இல்லை இந்த ஃபேட் பர்னரு, இந்த ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தால் சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். ஆனால் அதை விடும்போது அதனுடைய பயன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். டபுள் மடங்கு ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முன்ன இருந்ததை விட டபுள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் கட்டாயம் ஆகும்னு சொல்ல மாட்டேன், அவங்க ஜெனட்டிக் பொறுத்தது. அதனால நண்பர்களே, சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றி தன்னைத்தான் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி எத்தனை வீடியோங்கிறீங்க, கசகசன்னு வந்துகிட்டே இருக்குது.
இவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கிறத தான் பார்க்குறாங்களோ ஒழிய மக்களுடைய ஆரோக்கியம், மக்களுக்கு சரியான வழிநடத்தல் செய்யலாம், சரியான பயிற்சி முறையை கற்றுக் கொடுக்கலாங்கிறது இவங்களுக்கு எண்ணமே கிடையாது. குறிப்பாக நம்மளுடைய திருப்பூரை சேர்ந்த பாண்டிசக்தி, யார் ராஜா போரான், இவங்களுக்கெல்லாம் வந்து முழுமையாலுமே ஃபிட்னஸை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி மக்களை வஞ்சிக்கிறாங்க. பாண்டிசக்தி அவரை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோ போட போகிறேன். அவர் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்னு ஒர்க் அவுட்டில் சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு சரியாக படலை. அதில் எது உண்மை, எது சரி, எது தப்புங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா நண்பர்களே, ஒர்க் அவுட் வீடியோ போடணும், போட முடியல. நன்றி.